from Agni Defense Academy. இந்திய ராணுவத்துல நீங்க சொல்ற ஜிடி ட்ரேட்மேன் ரெண்டு பிரிவுகளுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டிய வீடியோ. ஏன் சொல்றேன் அப்படின்னா என்ன எக்ஸாம் பேட்டர்ன், எப்படி கொஸ்டின்ஸ் வரும், எந்தெந்த செக்ஷன்ஸ் இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தோம்னா கொஸ்டின் கேட்பாங்கன்றதே தெரியாம நம்ம எக்ஸாம் அட்டன் பண்றது உங்களுக்கு ஒரு செலக்ஷனை தாமதப்படுத்தும். ஸோ நீங்க தெளிவா இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரே செலக்ஷன்ல ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நம்மளோட பயிற்சி மையத்துல நேரடி பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது. ஸோ வில்லிங்கா இருக்க கேண்டிடேட் இந்தியன் ஆர்மிக்கு தாராளமா ட்ரைனிங்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதே என்னால காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், வேற கமிட்மெண்ட்ஸ்ல இருக்கேன், இல்ல உமன் கேண்டிடேட்ஸ் எனக்கு வந்து ஆன்லைன்ல சொல்லி தர முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா தாராளமா நீங்க ஆன்லைன்லயும் ஸ்டடி பண்ணிக்கலாம். போத் டைரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்தா அப்படின்னா நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமில நடைபெறுது. ஸோ இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்ல போட்டிருந்த மாதிரி 30 நாள்ல இந்த டாபிக் எல்லாமே படிச்சா போதும், ஈஸியா பார்த்தா அப்படின்னா ஜிடி எக்ஸாமினேஷன், ட்ரேட் எக்ஸாமினேஷன்ல குவாலிஃபைட் ஆகிடலாம். ஸோ அதை பத்தி தான் A to Z பார்க்க போறோம். ஸோ இதுலயும் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ்ல என்னென்ன டாபிக் எல்லாம் கவர் ஆகியிருக்கு அப்படின்றது எல்லாமே தெளிவா சொல்லிடுவேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. டிஃபென்ஸ் சர்வீசஸ்க்கு அதுவும் பட்டாளத்துக்கு தான் போவேன்னு சொல்லி ஆசையா இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட எக்ஸாம் பேட்டர்னை தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஜிடிக்கும் ட்ரேடுக்கும் ஒரே பேட்டர்ன் தான், எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. டிஃபிகல்ட்டி லெவல் மட்டும் ரொம்பவே மாறுபடும். ஜிடிக்கு கேட்கறது காட்டிலும் கொஞ்சம் ஈஸியா 10th ட்ரேடு கேட்பாங்க, அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸியா 8th ட்ரேடு கேட்பாங்க. ஸோ இவ்வளவுதான். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் வரும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா எக்ஸாம் லாங்குவேஜ். எக்ஸாம் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல எக்ஸாம்ல அப்ளை பண்றப்ப என்ன லாங்குவேஜ் கொடுத்தீங்களோ அதுலதான் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கொஸ்டின் வரப்போகுது. தமிழ் கொடுத்துருந்தீங்கன்னா தமிழ் எழுதலாம், இங்கிலீஷ் கொடுத்துருந்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் எழுத முடியும். இவ்வளவுதான் விஷயம். ஸோ எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து பார்த்தோம்னா உங்களோட ஒப்பீனியன், நீங்க எது கொடுத்துருக்கீங்களோ அதுல நீங்க வந்து பார்த்தோம்னா டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இந்த முறை மொத்தம் 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. 50 வினாக்கள் ஒரு பேட்டர்ன், 100 வினாக்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு பேட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி அப்படின்றது இந்த வீடியோல நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன்ல என்னென்ன டாபிக் எல்லாம் இருக்குன்றத பார்த்துடலாம். ஜிகே, மேத்ஸ், அடுத்ததா பார்த்தோம்னா சயின்ஸ், அடுத்ததா சைக்காலஜி கொஸ்டின்ஸ். டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 செக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 4 செக்ஷன்லயும் டோட்டலா 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க். ரிட்டன்ல மட்டும் எத்தனை மார்க் இருக்கு அப்படின்னா 100 மார்க் இருக்கு. சரிங்களா? இந்த 100 மார்க்ல நீங்க ஆவரேஜா 80 ஈஸியா பார்த்தோன்னா ஸ்கோர் பண்ணலாம். எவ்வளோ? 80 ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். 80 மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்ற செக்ஷன்ல எல்லாம் கண்டிப்பா கவனம் செலுத்துங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிகே. ஜிகே பொறுத்த வரைக்கும் டோட்டலா 15 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இது 50 வினாக்கள் மோட் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே பொருந்தும். 50 வினாக்கள் மோட் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அப்படின்ற அடிப்படையில 30 மார்க் கிடைக்கும். இதே நீங்க 100 கொஸ்டின் மோட சூஸ் பண்றீங்க எக்ஸாம்ல அப்படின்னா உங்களுக்கு பொது அறிவுல இருந்து மட்டும் 30 வினாக்கள் கேட்பாங்க. சரிங்களா? 30 வினாக்கள்ல சரியாக நீங்க எத்தனை வினாக்களுக்கு ஆன்சர் பண்றீங்களோ அத்தனை மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அவ்வளவுதான். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 வினாக்கள் கேட்பாங்க. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், அதாவது 50 கொஸ்டின் ஆப்ஷன்ல செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அப்படின்ற அடிப்படையில் உங்களுக்கு 30 மார்க் கிடைக்கும். இதே நீங்க 100 வினாக்கள் மோட சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல இருந்து மட்டும் உங்களுக்கு 30 கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, அவ்வளவுதான். அடுத்ததா பொது அறிவு. சரிங்களா? பொது அறிவியல். இந்த ஜெனரல் சயின்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 50 மோட் கொஸ்டின்ல 15 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ன்ற அடிப்படையில் உங்களுக்கு 30 மார்க் கிடைக்கும். இதே நீங்க 100 கொஸ்டின் ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா சயின்ஸ்ல இருந்து மட்டும் கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பார்த்தோம்னா சைக்காலஜி, பகுத்தறிவு. பகுத்தறிவுல இருந்து மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 50 மோட் கொஸ்டின்னா 5 கொஸ்டின். சரிங்களா? ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ன்ற அடிப்படையில் 10 மார்க் கிடைக்கும். இதே நீங்க 100 கொஸ்டின் மோட் சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன். சரிங்களா? இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். நான் சொன்ன மாதிரி 50 வினாக்கள் மோட் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே கொஸ்டினோட மார்க் வந்து பார்த்தோன்னா டபுள் ஆகும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ன்ற அடிப்படையில் 100 மார்க் கிடைக்கும். இதே நீங்க 100 கொஸ்டின் மோட சூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் தான். சரிங்களா? அந்த ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டா அடிச்சீங்க அப்படின்னா 1 மார்க் கிடைக்கும். தப்பா அடிச்சீங்கன்னா நெகட்டிவ் ஆகாது. இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும்
நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படின்றதே கிடையாது. ஸோ நீங்க தெரிஞ்சதை மட்டும் கரெக்டா கான்பிடண்டா அடிங்க. டவுட்டடா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. சரிங்களா? அவ்வளவுதான். ஸோ அடுத்ததா பார்த்தா அப்படின்னா பாடத்திட்டம் எந்தெந்த பகுதிகள் எந்தெந்த தலைப்புகள் இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா பொது அறிவு ஜிகே. ஜிகே தான் அதிக டாபிக்ஸ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். சரிங்களா? மற்ற மேத்ஸோ சயின்ஸோ ஒரு லிமிட்டட் டாபிக் தான். ஜிகே மட்டும் அவ்வளவு டாபிக் இருக்கு. அவ்வளவு அதையும் கவர் பண்ணாதான் நமக்கு வந்து பார்த்தா அப்படின்னா மினிமம் 15 கொஸ்டினுக்கு ஒரு 13வது அடிக்க முடியும். சரிங்களா? 15 கொஸ்டின்ஸ்க்கு 13வது நான் நடத்துறத ஃபாலோ பண்றீங்க, நம்ம மெட்டீரியலை ஸ்டடி பண்றீங்க அப்படின்னா ஈஸியா 15க்கு 13 எடுத்துடலாம். அந்த 2 கொஸ்டின் அங்க உங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். உங்களோட கரெக்டான பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல தெளிவா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஈஸியா 14 or 15 எடுத்துடலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா அப்ரிவேஷன். பொது அறிவுல அப்ரிவேஷன் கேட்பாங்க. அப்ரிவேஷன் வந்து பார்த்தா அப்படின்னா நேஷனல் லெவலுக்கு கேட்பாங்க, இன்டர்நேஷனல் லெவலுக்கு கேட்பாங்க, கம்ப்யூட்டர் அப்ரிவேஷன் கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்ததா பார்த்தா அப்படின்னா ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் தேசிய விளையாட்டுகளும் கேட்பாங்க, உலக நாடுகள் சர்வதேச நாடுகளோட தேசிய விளையாட்டுகளும் கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, அவ்வளவுதான். இதோட கப்ஸ் அண்ட் டிராஃபிஸ், என்னென்ன கேம்ஸ்க்கு வந்து எந்தெந்த டிராஃபி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதுக்குள்ள கவர் ஆயிரும். சரிங்களா? ஒரு கேம்ல எத்தனை பிளேயர்ஸ் இருப்பாங்க, கிரிக்கெட்ல எத்தனை பிளேயர்ஸ் இருப்பாங்க, கபடியில எத்தனை பிளேயர்ஸ் இருப்பாங்க அப்படின்றது எல்லாமே பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கவர் ஆயிரும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ். அவார்ட்ஸ் அண்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு பிரைசஸ். இந்த டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேஷனல் அவார்ட்ஸா இருக்கட்டும், சிவிலியன் அவார்ட்ஸா இருக்கட்டும், அடுத்து கேலண்டரி அவார்ட்ஸா இருக்கட்டும், ஆஸ்கார் அவார்ட்ஸா இருக்கட்டும், நோபல் அவார்ட், இது எல்லாமே பார்த்தோம்னா கம்பல்சரி உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் நான் சொன்ன இந்த நோபல் பிரைசஸா இருக்கட்டும், அடுத்ததான் நம்மளோட தேசிய விருதுகளா இருக்கட்டும், அடுத்து பாரத ரத்னா விருதுகள், விளையாட்டுக்கு வழங்கப்படக்கூடிய முக்கிய விருதுகள், வீரதீர சாகசக்கான விருதுகள், இது எல்லாமே கம்பல்சரி நீங்க படிச்சா தான் இந்த டாபிக்ல இருந்து பார்த்தோம்னா ஆன்சர் பண்ண முடியும். அடுத்ததா பார்த்தா அப்படின்னா வரலாறு. வரலாறை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய டாபிக். ஸோ இதுல எதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இந்தியா மற்றும் உலக வரலாறை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுல இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் இயர்ஸ், இம்பார்ட்டன்ட் பேட்டில்ஸ், முக்கிய போர்கள் எல்லாமே, முக்கிய தேதிகள் எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா தேசிய அடையாளங்கள், தேசிய அடையாள சின்னங்கள், அடுத்து நேஷனல் இன்டர்நேஷனல் மூமெண்ட், இது எல்லாத்தையுமே படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்டரியில ஈஸியா கவர் ஆயிரும். ஸோ அடுத்ததா பார்த்தா அப்படின்னா ஜியாகிரபி, புவியியல். புவியியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு சூரிய மண்டலம், சோலார் சிஸ்டத்துல இருந்து பார்த்தோம்னா கண்டிப்பா கொஸ்டின் கேட்கிறாங்க. அடுத்து உலகத்தோட அமைவிடம், புவியின் அமைவிடம், இந்தியாவோட அமைவிடம், இது எல்லாமே பார்த்தா அப்படின்னா ஜியாகிரபில இருந்து கண்டிப்பா கேட்கக்கூடிய டாபிக். ஸோ எல்லாத்தையும் நீங்க தெளிவா படிச்சுக்கணும். இதுலயும் பார்த்தோம்னா ஹையஸ்ட், லாங்கஸ்ட், ஷார்டஸ்ட், ஸ்மாலஸ்ட் அப்படின்ற டாபிக் வந்து இருக்கு. இதுலதான் அதிகமா கேட்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் டேம்ஸ் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே இந்த புவியியல் டாபிக் உள்ள வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கவர் ஆகி வந்துடும். சரிங்களா? ஓகே, அடுத்ததா பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான டேம்ஸ் என்னென்ன சொற்கள் இருந்தெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக, வணிக ரீதியாக, டாக்ஸ், இந்த மாதிரியான கம்ப்யூட்டர், இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள்ல இருந்து பார்த்தா அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்து இஎன்ஓ, அடுத்து இந்திய ஆயுத படைகள், இந்தியன் மிலிட்டரி போர்சஸ், ஆர்மடு போர்சஸ் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுல இருந்து பார்த்தோன்னா கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்ததான் இந்தியாவோட சிட்டிஸ், அதோட யூனியன் டெரிட்டரிஸ், ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ், இது வந்து பார்த்தோன்னா கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்ததா பார்த்தா அப்படின்னா உங்களோட இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர்ஸ், இது எல்லாத்தையுமே பார்த்தோன்னா கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததா பார்த்தா அப்படின்னா சர்வதேச விண்வெளி நிலையங்கள், இந்தியாவோட விண்வெளி ஆராய்ச்சி நிலையங்கள், அடுத்ததா பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ், இது எல்லாமே பார்த்தோம்னா கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய டாபிக். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தா அப்படின்னா நம்மளோட ஜிகே மெட்டீரியல்ல வந்து பார்த்தோன்னா கவர் ஆகி வந்துடும். இந்த மெட்டீரியலை நீங்க படிச்சாலே போதும், இந்த எல்லா டாபிக்கும் கவர் ஆயிடும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தா அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்துக்குவோம். இந்த இந்திய அரசியல் அமைப்புல இருந்து வருடா வருடம் கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக்கே பார்த்தா அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு தான். ஸோ கிளியரா உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்தா அப்படின்னா கொடுத்து இந்திய அரசியல் அமைப்புல வந்து பார்த்தா அப்படின்னா எடுத்து வச்சிருப்போம். ஸோ இதை படிச்சாலே போதும், இந்த டாபிக் ஒரு டாபிக்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மெட்டீரியலுக்குள்ள இந்த எல்லா டாபிக்குமான கவரேஜ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. ஸோ நீங்க இதை படிச்சாலே போதும், இது எல்லாத்துக்கும் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இது படிச்சும் புரியல அப்படின்னா நீங்க ஆன்லைன் கிளாஸஸ்ல தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் விஷயம்.
ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் சயின்ஸ். ஜெனரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹியூமன் பாடியில இருந்து பார்த்தோம்னா கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஹியூமன் பாடியில பிளட், பிரைன், போன்ஸ், அடுத்து பார்த்தோம்னா ஸ்கல்ஸ், மசில்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா A to Z, டிசீஸ்ல இருந்து விட்டமின்ஸ்ல இருந்து மினரல்ஸ்ல இருந்து எல்லாமே கேட்கறாங்க. ஸோ எல்லாத்தையும் A to Z நீங்க ப்ரிப்பேர் பண்ணா தான் பயாலஜில ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்ததா பார்த்தா அப்படின்னா பிசிக்ஸ். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு SI யூனிட்ஸ் கேட்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் பிசிக்ஸ் லாஸ் கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் பிசிக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் இன்வென்ஷன் கேட்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த ஒரு பொருள்களும் எதுக்கு அழக பயன்படுது அப்படின்றத வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா பார்த்தா அப்படின்னா கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலமெண்ட்ஸை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அடுத்தா பார்த்தோம்னா கெமிக்கல் நேம் தெரிஞ்சிருக்கணும். கெமிக்கல் அடுத்து பார்த்தோம்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இது தவிர்த்து பார்த்தோம்னா கெமிஸ்ட்ரியில இம்பார்ட்டன்ட் நியூட்ரானு, புரோட்டானு, எலக்ட்ரானு இதெல்லாத்தையும் யாரு கண்டுபிடிச்சது, இந்த மாதிரியான பேசிக்ஸ் விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஜெனரல் சயின்ஸ் மெட்டீரியல்ல வந்துடும். சரிங்களா? ஸோ ஜெனரல் சயின்ஸ் இந்த மெட்டீரியல் டாப் டு பாட்டம் நீங்க தரவு பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த டாபிக் வந்து ஈஸியா கவர் ஆயிடும். சரிங்களா? ஓகே. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சைக்காலஜி. சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் மொத்தமே பார்த்தோம்னா 50 கொஸ்டின் மோட்ல நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா 5 வினாக்கள் தான். இந்த 5 வினாக்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்றது அவ்வளவு டஃபா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுலயே கொடுத்துருப்பாங்க 16 வயசுல இருந்து 20 வயசு பையன் ஆன்சர் பண்றதுக்கான எபிலிட்டி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும்தான் கேட்போம். ஸோ அந்த லெவலில் நீங்க டெவலப் பண்ணிக்கிட்டாலே போதும் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் நம்பர், இல்லைன்னா மிஸ்ஸிங் டேர்ம் சீரியஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸி கிளாஸஸ் அட்டன் பண்றீங்க அப்படின்னா ஈஸி அந்த டாபிக்கையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அரித்மெட்டிக், நம்பர் சிஸ்டமா இருக்கட்டும், அடுத்ததா பார்த்தோம்னா ஜாமெட்ரியா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ட்ரிக்னாமெட்ரி, நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, மென் அண்ட் ஒர்க்கு, அந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி மெட்டீரியல் இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் நீங்க கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை ஆன்லைன்ல படிக்கணும் சார் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கனாலும் உங்களுக்கு அதுக்கான கைடன்ஸ் கொடுக்கப்படும். அப்படி இல்லை டைரக்டா வந்து படிக்கிறேன் சார் எனக்கு வந்து உங்களோட கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாலும் நீங்க தாராளமா நம்மளோட பயிற்சி மையத்துல நேரடியா தங்கி படிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேற ஏதேனும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நம்மளோட சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.